அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல நமக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. முதல்ல மாதம் மாதம் 200 யூனிட் இலவசமா தரப்படும் சொல்லிட்டு, இப்போ 500 யூனிட் கம்மியா பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் இலவசமா தரப்படும் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கஷ்டப்படுறவங்களும் நடுத்தர மக்களும் 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்த போறது இல்லை, அதனால அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு சரிதான் நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். ஆனா இதை நீங்க வாக்குறுதியா சொல்லிடணும். அப்போ ஒன்று சொல்லிட்டு இப்போ ஒன்று செய்யறதுல எந்த விதத்துல நீங்க மாற்று? இரண்டாவது, வந்தே மாதரத்தை நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி ஒலிக்க வச்சது. இது ஒரு சமஸ்கிருத பாடல் மட்டும் இல்லாம இது ஒரு மதம் சார்ந்த பாடலாகவும் கருதப்படுது. இது நீங்க பேசின மதசார்பற்ற சமூக நீதிக்குள்ள வருதான்னு தெரியல. மூணாவது, முதலமைச்சர் ஆகிறதுக்கு வேற வழி இல்லை, காங்கிரஸோட கூட்டணி வச்சுதான் ஆகணும்னு சொல்றது உங்களோட நிலைப்பாடு. ஆனா பதவி இருக்கும்போது ராகுல் காந்தியை வர வச்சு அவரோட கையை பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டுல மே மாதம் அதுவுமா புரட்சி உணக்கம் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நாலாவது, 10 லட்சம் கோடி கடன் நாடுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இந்த இலவச வாக்குறுதியை கொடுத்தீங்க. இப்போ கஜனா காலியா இருக்கு, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு புலம்புறது எந்த விதத்துல சரி? அஞ்சாவது, ஒரு பிரபல நடிகை இந்த விழாக்கு வருகை தந்தது. இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இதை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா, நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது கான்வாய் பாதுகாப்போட கூட்டு வந்து உட்கார வச்சா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. தாவேக ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருந்தா மட்டும் கருத்துப்பட்டியல பேசுங்க. தேவையில்லாத அவதூறுகளை பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. நன்றி. இந்த மாதிரி காணொலி பார்க்கறதுக்கு தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் தாங்க.